இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் பேருவளை மீன்பிடி துறைமுக வளாகத்தில் 76 மில்லியன் ரூபாய் முதலீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய படகு இறங்கு தளம் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி மற்றும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகி ஆகியோரின் தலைமையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. உள்நாட்டு படகு உற்பத்தி துறையானது நாட்டில் ஆண்டுதோறும் 53 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டி தருகின்ற நிலையில் உற்பத்தி செய்யப்படும் பெரிய படகுகளை பாதுகாப்பாக கடலில் இறக்குவதில் இதுவரை இருந்து வந்த தொழில்நுட்ப தடைகளை நீக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி, இது வெறுமனே மீன்பிடி துறைமுக வசதி மட்டுமல்ல, நாட்டிற்கு அந்நிய செலாவணியை உள்ளிருக்கும் ஒரு புதிய பொருளாதார பாதையாக வலியுறுத்தினார். கடந்த காலத்தில் படகுகளை உற்பத்தி செய்து வீதிகளின் வழியாக கொண்டு செல்லும் போது மின்சார கம்பிகளுக்கு சேதம் ஏற்படுவது உள்ளிட்ட பெரும் தடைகளை உற்பத்தியாளர்கள் எதிர்கொண்டனர். இந்த இடத்திலேயே உற்பத்தி மற்றும் இறக்குதல் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் அந்த செலவுகளை குறைக்க முடியும். 2030 ஆண்டளவில் 36 மில்லியன் டாலர்கள் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை நகர்த்துவது எமது இலக்காகும் எனவும் அமைச்சர் கூறினார். இதன்போது உரையாற்றிய கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகி, கடந்த காலத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளை அடிப்படையாக கொண்டிருந்த அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி அமைத்துள்ளோம். இன்று நாம் நாட்டிற்காகவும் தனியார் தொழில் முயற்சியாளர்களின் நட்புதாரர்களாக செயற்படுகின்றோம். தற்போதுள்ள 300 மில்லியன் டாலர் கடற்றொழில் ஏற்றுமதி வருமானத்தை அடுத்து 4 ஆண்டுகளில் 600 மில்லியன் டாலர்களாக உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். எதிர்காலத்தில் ஸ்டீல் ஹோல் தொழில்நுட்பத்தின் கூடிய படகுகளை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.